வணக்கம். நான் டாக்டர் கிங் நாசிசஸ், ஹோமியோபதி மருத்துவ நிபுணர். என்னுடைய 42 ஆண்டுகால ஹோமியோபதி மருத்துவ முறையில் எண்ணற்ற நோய்களை, ஆயிரக்கணக்கான நோய்களை, ஏன் பல்லாயிரக்கணக்கான நோய்களை உச்சி முதல் பாதம் வரை குணப்படுத்தி இருக்கிறது நான் செய்த ஹோமியோபதி மருத்துவம். காரணம், ஹோமியோபதி மருத்துவம் என்பது 1755 பிறந்து 1843 வரை வாழ்ந்த ஜெர்மன் ஆங்கில மருத்துவர் டாக்டர் ஹானிமன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஹோமியோபதி. இன்று உலகளாவிய அளவில் இந்த வைத்தியம் பல கோடி மக்களை இதை பயன்படுத்தி வருகிறார்கள். படித்தவர்கள் மத்தியில் மட்டுமே இருந்து வந்த இந்த வைத்தியம் இன்று பட்டி தொட்டியெல்லாம் ஹோமியோபதி மருத்துவம் எங்கே என்று தேடி வருகின்ற அளவிலே இந்த வைத்தியம் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றது. புற்றீசல் போல படித்த ஹோமியோபதி டாக்டர்கள் இன்று உதயமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், மக்கள் அதை விரும்புவதாகும். உச்சி முதல் பாதம் வரை ஹோமியோபதி மருத்துவம் மிக அருமையாக பயன்பாட்டில் உள்ளது. தீர்க்கப்பட முடியாத நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவில் உள்ள நோய்களாகவும் சரி, அறுவை சிகிச்சை தான் இதற்கு வழி என்று முடிவெடுத்த பின்னரும் கூட அறுவை சிகிச்சை இல்லாமல், த சோகால்டு சர்ஜரி இல்லாமல் ஹோமியோபதி மருந்துகளை அதற்கு முழுமையான குணத்தை அளிக்கப்படுவதாக உள்ளது. உச்சி முதல் பாதம் வரை நான் சொன்ன மாதிரி எல்லா நோய்களுக்கும் ஹோமியோபதியில் அருமையான மருந்துகள் இருக்கின்றன. கண், காது, மூக்கு, தொண்டை, சர்மம், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், இதய சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் என ஈவன் ஆர்த்தோ எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஹோமியோபதி எலும்புக்கு என்ன செய்யும், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ங்கிற அந்த முதுகு தண்டு வலி, கழுத்து வலியை சரி பண்ணுனா, ஆங்கிலோசிஸ் ஸ்பாண்டிலோசிஸ்ங்கிற அந்த முதுகு தண்டு வலியை சரியாக்குமா, அல்லது ஆர்த்ரைட்டிஸ் என்ற மூட்டு வாதங்கள், மூட்டு வலிகள் இவற்றை ஹோமியோபதி என்ன செய்யும், சயாட்டிக்கா என்கின்ற நரம்பு வலி, நரம்பு சம்பந்தமான வலிகள், முகஜனி பெல்ஸ் பால்சி போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹோமியோபதியில் தீர்வு காண முடியும் என்பதை என்னுடைய 42 வயது வருடகால ஹோமியோபதி மருத்துவ அனுபவத்தில் கண்டுள்ளேன், உணவாக்கியுள்ளேன். அதுவும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஹோமியோபதி ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். காரணம், மழலைகளுக்கு, குழந்தைகளுக்கு, ஏன் பிறந்த சிசுகளுக்கு கூட ஹோமியோபதி மருந்துகள் மிகச் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றது. காரணம், ஹோமியோபதி மருந்துகள் யாவும் ஒரு காந்த விசை போல, ஒரு மின்சார விசை போல மருந்துகள் யாவும் மாற்றி டைனமிக் மெடிசன்ஸ் இதில் பயன்படுத்தப்படுகின்றது. ஹோமியோபதி மருந்து தயாரிக்கின்ற முறை வருங்காலத்தில் நான் சொல்லுகின்றேன். இது மற்ற துறைகளில் இருப்பது போல இந்த ஹோமியோபதி மருந்துகள் தயாரிக்கப்படுவதில்லை. இதற்கு
முறையே ஹோமியோபதி மருந்துகள் தயாரிக்கும் முறையே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு முறையாகும். அது வருங்காலத்திலே உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இந்த ஆரம்பத்திலே ஹோமியோபதி ஹெட் டு பாட்டம் எல்லாத்துக்கும் இதில் ஒரு அருமையான சொல்யூஷன்ஸ், ஒரு நிவாரணம் கொடுக்க முடியும் என்பதைத்தான் இங்கு நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன பிரச்சனையானாலும் சரி, பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், கவலை வேண்டாம், நோயப்பட்ட சிந்தனை வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஹோமியோபதி டாக்டரை போய் சந்தித்து அவரிடம் முயற்சி சொல்லுங்கள். அவர் பட்டம் பெற்ற ஒரு நல்ல மருத்துவராக, கல்லூரியில் படித்து வந்தவராக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி சென்று விட்டீர்கள் என்றால், ஒரு ஹோமியோபதி டாக்டர் கைத்து விட்டார் என்றால், நீங்கள் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலி, ஒரு யோகவான் என்று தான் நான் சொல்ல வேண்டும். காரணம், அந்தளவுக்கு இந்த வைத்தியத்தில் மிக பிரமாதமான சிறப்புகள் இருக்கின்றன. குழந்தைகள் இல்லையா, கர்ப்பப்பையிலை கட்டிகளா, சினப்பையிலை கட்டிகளா, எல்லாவற்றையும் தீர்வு. ஈவன் பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறு, மாதம் சரியாக ஆகுது இல்லையா, இல்லை மாதம் இருமுறை ஆகின்றதா, இல்லை மாதம் பலமுறை ஆகின்றதா, விட்டு விட்டு ஆகின்றதா, மாதவிளக்கின் போது கடுமையான வலி வருகின்றதா, இவற்றெல்லாம் ஹோமியோபதியில் அருமையான பதில்கள் இருக்கின்றன. எனவே அன்பார்த்த எனது சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் நோயை பற்றிய அச்சத்தை இந்த வீடியோ பார்க்கின்ற நேரம் முதல் உங்கள் நோயை மறந்து விடுங்கள். உங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். இருக்கவே இருக்கிறது ஹோமியோபதி மருத்துவம். இதுவரை ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டு உலகளாவில் எந்த ஒரு கப்ளைன் இதை சாப்பிட்டதுனால இப்படி அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் யூனிவர்ஸாக எங்கேயுமே இருந்ததில் காரணம், ஹோமியோபதி இஸ் எ டோட்டலி ஹார்ம்லெஸ், நோ சைட் எஃபெக்ட்ஸ், பின்விளைவுகள் இல்லை, பக்க விளைவுகள் இல்லை, பின்விளைவுகள் இல்லை, ஒரு அருமையான பாதுகாப்பான வைத்தியம். பாம்பும் அடிபட வேண்டும், தடியும் உடையக்கூடாது என்பார்கள். அதுபோல் நோயும் பறந்து போய்விடும், பின்விளைவுகளும் எது வராது. எனவே அன்பு சால் எனது உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஹோமியோபதி மருத்துவத்தை நீங்கள் கடைபிடிங்கள். நீண்ட ஆயுள் காலம், எந்த நோய் நொடி இல்லாமல் பரிபூர்ணமாக வாழலாம். காரணம், இது ஹோமியோபதி ஹீட் த பேஷண்ட் நாட் த டிசீஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஹோமியோபதி நோயை குணமாக்குவதில்லை, நோயாளியை குணமாக்குகின்றது. அதாவது மனசையும் நம்மளுடைய எண்ணங்களையும் கருத்தில் கொண்டு உடல் நோயை கணிக்கப்பட்டு மனசையும் உடலையும் இணைத்து மனத்தை ஆதாரமாக கொண்டு, மனதை ஆதாரமாக கொண்டு, நம்முடைய எண்ணங்களை ஆதாரமாக கொண்டு, உடலில் நோயிலே கருத்திலே கொண்டு செய்யப்படுவதாம் இந்த ஹோமியோபதி மருத்துவம். இதன் சிறப்பு தனிச்சிறப்பு. வருங்காலத்திலே இது போன்ற ஒவ்வொரு செய்தியாக தகவல் உங்களுடைய நன்மைக்காக தெரிவிக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். இருந்தாலும் கூட ஒரு ஹோமியோபதி மருத்துவன் என்ற முறையிலே இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை.
இந்த மாநிலத்திலே மாந்தரிலே நோயற்ற மனிதர்கள் வாழ வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், நோய் நொடி இன்று வாழ வேண்டும் என்ற கருத்திலே இன்று முதல் உங்களை நான் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.